கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷெனிவை காமிக்கிறாங்க. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கிங்காக தான் வந்திருக்கா. அவள் ரிப்போர்ட்லாம் அவங்க வந்து பார்த்துட்டேவும் இப்போ நானுமே வந்துட்டு நீ உயிரோடு இருந்திருந்தேன்னா இப்போ கன்சீவாக இருந்திருப்பேன்லன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஃபூ அங்கே வேறு ஒரு பொண்ணு கூட போகிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா ஃபூ நீயான்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு பின்னாடியே அவள் ஓடிட்டுருக்கா. அதுக்குள்ளே அந்த பர்சன் அங்கேருந்து போயிடுறாங்க. அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவள் ரொம்பவே அவனை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவள் போயிட்டு கதவை நாக் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. அவளுங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணது எல்லாமே அங்கே கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட மேரேஜுக்காக வந்து கேக்கில் வச்சு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவனை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போகும்போது இப்படி ஒரு மிஷின் விஷயமா அவன் வெளியே போயிருக்கான்ற விஷயத்த சொன்னதும் ஹீரோயினுமே சரி ஓகே நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன் எவ்வளோ நாளாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு நியூஸ் கிடச்சிருது. இப்படி அவன் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்போ வரைக்குமே இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்போ அங்கே வீட்டுக்கு போயிட்டு கதை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா அங்கே வேறு ஒரு பொண்ணோட அவனோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னா அவங்க பையன் உயிரோட தான் இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியலை. நீ வந்துட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தா அவங்க வந்துடுறாங்க பின்னாடி. அங்கே மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட தான் அவன் வந்து நின்றுட்டுருக்கான். பார்த்தா அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆகியிருக்கா போல். அங்கே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து பழைய விஷயங்கள்லாம் இங்கே வந்து கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஓ இவங்க நம்மளோட கெஸ்ட்டாக வாங்க உள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்ற சைட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு உள்ளே போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. இவனுக்கு என்ன என்னை பார்த்துட்டு யாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. இவன் அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோவே கேர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ அவங்க அம்மா இவன் வந்துட்டு இவனோட சிஸ்டர் மாதிரின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் உங்கள் பையனோட சிஸ்டர் கிடையாது, அவனோட வருங்கால ஒய்ஃபை வர வேண்டியவ, ஆனால் நீ என்ன விட்டுட்டு இவ்வளோ போய் மேரேஜ் பண்ணிவிட்டு கன்சீவர் ஆக்கி வச்சிருக்கியா, நீ என்ன நினச்சிட்டு எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே வந்துட்டு கோவப்பட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடா. எதுவுமே உங்கள் பையனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மறைச்சிட்டு இருக்கீங்களா, இவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு இவன் வேறு ஒருத்தர் பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணியிருப்பான். ஆனால் நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரை இப்போ வரைக்கும் நான் திரும்பி கூட பார்த்ததில்லை. என்னோட லைஃபை நான் இவனுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது அந்த பொண்ணுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டாங்க நிற்கவுமே. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவுமே நீங்கள் வந்துட்டு யாருன்னே தெரியல, தேவையில்லாமல் இப்படி ஏதாச்சும் வந்து கதை கட்டிட்டு இருக்காதீங்க, நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. இப்படி வந்துட்டு தேவையில்லாமல் பேசி உண்மையெல்லாம் வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு நம்ம ஹீரோயினை தயவு செஞ்சு வாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே தாங்கவே முடியல. அவங்க அம்மா கையெடுத்து கும்பிட்றாங்க. தயவு செஞ்சு நீ அவனை விட்டுமா, அவனோட லைஃப் வந்துட்டு மூவ் ஆன் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு மனசே தாங்க முடியல. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவளும் சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண அந்த சீன் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவன் வந்து சொல்லியிருக்கான் நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒருவேளை நீ என்னை மறந்து போயிட்டு என்னை வந்து விட்டுட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது, நான் உன்னை போய் மறப்பேனா அப்படின்றத சொல்லியிருந்திருக்கான். எல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வீட்டுக்கு வெளியவே அவளும் பக்கத்தில் வந்து குடி வந்துடுறா. அப்பாவே நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் நான் வந்துட்டு இங்கே குடி வந்திருக்கேன், உனக்கு ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை தானேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ அங்கே வந்து கீழே விழுகுது. ஹீரோவுமே இங்கே கிஸ் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோ தான். அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன பார்த்துட்ருக்க, நீ நானுமே வந்து 1 இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ வந்து நம்ம கிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த ஃபோட்டோ தான் இது அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது. அவனுக்கு பழைய விஷயங்கள்லாம் மறந்து போச்சு போல். அங்கே தலையெல்லாம் பெயின் ஆகிட்டு அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி வந்து பெயினில் துடிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒய்ஃப் வந்து எழுறான். அப்போ நீ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்றத சொன்னதுமே சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற சைட்டு அவள் கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா வந்துடுறாங்க. உன் மேலே எந்த தப்புமே கிடையாது, ஆனால் நீ வந்து லைஃப்பை வந்து புரிஞ்சுக்கறணும், அவனோட லைஃப்பில் அவன் மூவ் ஆன் ஆகிட்டான், அவனுக்கு ஒரு பேபியுமே பிறக்க போகுது, இந்த டயத்தில் தயவு செஞ்சு நீ வந்து அவனோட லைஃப்பை வந்து கெடுத்துடாதமா, நீங்கள் இருந்து போயிரு, உன்ட்ட நான் அவ்வளோதான் கேட்க முடியும்னு சொன்னதும் அப்போ என்னோட வாழ்க்கைக்கு என்ன பதில்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் இதுக்கு என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. போல் நம்ம ஹீரோயின் வாக் பண்ணி போயிட்டு இருந்தான். அந்த சைடில் அங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்த்ததுமே அவங்க ஜெலஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கடுப்பாயிடுச்சு. இவனுமே எதுவுமே பேசாமல் கண்டுக்காமல் அங்கேருந்து போனதும் அவன் மனசை தாங்கவே முடியலை. நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு அவள் வாக் பண்ணி போயிட்டுருக்கா. அங்கே போகும்போது அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இந்த மலையில் வந்துட்டு என்னை எவ்வளோ தூரத்துக்கு கேர்
பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்க்குறா. 2 பேரும் இப்படி வந்துட்டு முன்னாடி ஓடிட்டு இருந்திருக்காங்க. அங்கே ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே அவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு லவ் இருந்திருக்கு நம்ம ஹீரோயின் மேலே. ரொம்பவே வந்துட்டு லவ் பண்ணி ரொம்ப கேர் பண்ணிலாம் பார்த்துருந்துருக்கான் நம்ம ஹீரோயின். அவன் பண்ணுற இந்த பிஹேவியர்லாம் பார்த்துட்டு ஹாப்பிட்டு இங்கே கிஸ் எல்லாமே பண்ணியிருக்கா. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணவே இப்போ ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு விட்டானேன்னு சொல்லிட்டு அவளால் அங்கே தாங்கவே முடியலை. எல்லாம் நல்லா பெஞ்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, எதுக்கெடுத்தாலும் என்னை ஏன் நீ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், நான் ஒன்றும் இப்போ உன்னை இங்கே ஃபாலோ பண்ணி வர கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட்ஸ் தான். ஆனால் உனக்கு எனக்கு ஞாபகம் வர வரைக்கும் நான் வந்துட்டு விடவும் போகிறது கிடையாது அப்படின்றத அந்த விஷயத்தை அவர் சொன்னதுமே, நீ யாருன்னு எனக்கு தெரியலை, நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும், உனக்கு புரிய தானே வைக்க நான் வந்திருக்கேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி, நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக போயிடுறான். அந்த கம்பெனியில் அவளுக்கு அங்கே ஒர்க் கிடச்சிருது. பட் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு ஒரு பாஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அங்கே அவங்க 2 பேருமே மீட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கதை எல்லாருமே பார்த்துட்டு இவங்க ஒய்ஃபுக்கும் இவருக்குமே இவ டைவர்ஸ் பண்ணி விட பார்த்துட்ருக்கா. ரொம்ப மோசமான லேடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. பட் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே இதெல்லாமே அவங்க வந்துட்டு பொறுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்து நாளைக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு நீ வந்துட்டு வரணும், ஏன் இது கம்பெனியோட தரப்பில் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த பார்ட்டியுமே இங்கே வந்துட்டு சூப்பராக ஏற்பாடாக இருக்குது. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனவே பார்த்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் வர்றாங்க. அந்த பர்சன் வந்து இவங்களோட ஸ்கூலில் படித்தவங்க தான் போல். வரவாலப்பா, நீ வந்து முந்தி இருந்ததோட பார்க்க இப்போ ரொம்ப அழகாக இருக்கு, ஏன்னா ஃபைனலாக அவங்க 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆயிருச்சா அப்படின்ற செட்டு கேட்டதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ தேவையில்லாமல் இவ கூட சேர்த்து என்னை வச்சு பேசாத, நான் மேரேஜ் பண்ணிட்டேன் வேற ஒரு பொண்ணு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ தேவையில்லாமல் இப்போ எதுக்காக அந்த பையன் அவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டு இருக்க, என்னோட நேமை கேட்டதும் உனக்கு ஏன் இவ்வளோ கோவமாயிட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும், பழைய விஷயங்கள் நான் எதையும் வந்து கிளற விரும்பலை, தேவையில்லாமல் என்னோட லைஃப்பை கெடுக்காது அப்படின்ற செட் அங்கே போகும்போது அப்போங்க அந்த மியா வந்துடுறான். நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், நம்ம வீட்டுக்கு போகலாமா பேபி அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்காம கூட போனதும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இவன்கிட்ட பேசுறது கூட எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஒரு கோயிலுக்காக தான் போயிட்டுருக்கா. அங்கே போய் இவன் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே ப்ரே பண்ணிட்டுருப்பா போல். அதே கோயிலில் பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த மியாவுமே இருக்காங்க. அப்போ அவளங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, என்னமோ அவள் வேணும்னே பின்னாடி வந்த மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த சாமியார் கேட்குறாரு, என்ன டெய்லியுமே வந்து நீ வந்து வேண்டிட்டு இருப்பேம்மா அந்த பையன் வேணும்னு சொல்லிட்டு கிடச்சிட்டாரா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் நான் ஒன்று தான் வந்துட்டு வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன், பட் கிடச்சுமே வந்துட்டு எந்த பிரோஜனமே கிடையாதுன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டேன். பாட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ரொம்ப ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடா. என்னோட லைஃப்பில் எதுக்காக வந்துட்டு எல்லாமே இப்படி தப்பாகவே நடந்துட்டுருக்கு, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் ஞாபகம் வந்துடட்டும், அதுக்கப்புறம் நீயே வந்துட்டு என்னை வேணும்னு பக்கத்தில் கூப்பிட்டாலுமே நான் உன் கூட சேர்ந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நைட் போல் அங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு, நீ எதுக்காக என் பின்னாடி இப்படி சுற்றிட்டே இருக்க, நீ யாருனே தெரியலை, சொன்னால் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன், என்னோட லைஃப்பை ஏன் கெடுக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. உனக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் வேணும்னு சொல்லு, ஆனால் இப்படிலாம் என்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற சைட்டு இப்படியே அங்கே வந்துட்டு சண்டை போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த மியா வந்துட்டு கோவமாயிட்டு, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற சைட்டு அவங்க இருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து காஃபி ஷாப்பில் இருக்கும்போது அப்போ அங்கே நான் உன்ட்ட வந்து பேசணும் அப்படின்ற சைட் அவள் கேட்டதுமே ஹீரோயினுமே போனதுமே, நான் வந்து சொல்கிற விஷயத்தை நல்லா கேட்டுக்கோ, அவர் வந்து உன்னை லைக்கே பண்ணலை, அவர் என்னோட ஹஸ்பண்ட், நீ தேவையில்லாமல் என்னோட லைஃப்பை கெடுக்க பார்க்காது அப்படின்றத சொல்கிறா. நான் வந்துட்டு எப்படி அவனை மீட் பண்ணேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் சொல்லும்போது அவனுக்கு அடிபட்டு இருந்திருக்கு போல். ஸோ வந்துட்டு அந்த டயத்தில் நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இவன் வந்து தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கா. என்னோட குழந்தைக்கு வந்துட்டு அப்பா கிடைக்க வேண்டியதை நீ வந்து ஸ்டாப் பண்ணிடாத அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவளாவே வந்துட்டு நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவன்கிட்ட சொல்லியிருந்திருக்கா, அவனுக்கு வந்து பழசெல்லாம் மறந்து போகவும், ஸோ அதனால தான் இது நம்மளோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவள் வாக்கு கொடுத்துருக்குமேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்கான் போல. அங்கே போகும்போது ஒரு கார் வந்து அவளை கிட் பண்ண வந்துடுது. நம்ம ஹீரோயின் வேகமாக போய் அவளை காப்பாற்றுறேன்ற பேரில் இவளுக்கு பாவம் ஆக்சிடென்ட் ஆகிடுது. பட் அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே என்னமோ ஹீரோயின் தான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு நினச்சிட்டு அவளை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு அடிப்பட்டு கிடந்தாலும் அவன் கண்டுக்காம அங்கே இருந்து போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நம்ம ஹீரோயினை இந்த ரோட்டில் இருந்தவங்க தான் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. பக்கத்து பெட்டில் தான் அவளுமே இருக்கா. அவளுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கு போல். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் கவலையாக தான் இருக்குது. அதை தூரமாகவே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அங்கே வந்துட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க, என் பையனோட லைஃப்பை நீ கெடுக்காத, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு அப்படின்ற சரி கோவப்பட்டுட்டு, நான் என்ன இப்போ கரெக்டாக தானேப்பா பேசினேன் அவட்டன்னு சொன்னதுமே, நீங்கள் கரெக்டாக தான்மா பேசியிருக்கீங்க, அவள் யாருன்னு எனக்கு தெரியல, என்னோட லைஃப்பை கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மோசமாக பேசிடுறான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினோட மனசே உடஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து இருக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் வீட்டை காலி பண்ணிட்டு அங்கே போகிறதுக்கு ரெடியாகிடுறான்.
அவகிட்ட வந்து அவன் ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்க்குறான் போல. ஆனால் வந்துட்டு ஹீரோயின், நீ தானே சொன்ன என்னோட லைஃப்பை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு, என்னோட லவ்வோட ஆசையவாச்சும் நான் நிறைவேற்றணும்ல. நான் வந்துட்டு கிளம்புறேன். இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை லைஃப்லேயே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே இவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவனோட ரூமில் வந்து அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டை எடுத்து அவன் போட்டு பார்த்ததுமே பார்த்தா நம்ம ஹீரோயின் இவனுமே டெய்லி பேசிட்டு அங்கே வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயம் எல்லாமே இங்கே வந்துட்டு அவனுக்கு கேட்குது. அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க 2 பேர் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணாங்கன்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு போயிட்டுருக்கு. நான் எவ்வளோ தூரத்துக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் இப்போ அவ்வளோ தூரத்துக்கு அழுதுட்டுருக்கா. இதை கண்டிப்பாக நான் வந்துட்டு நடக்க மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோயினை தேடுறதுக்காக அங்கே ஏர்போர்ட்டில் போய் அங்கே கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கா. அவளை பார்த்துட்டு நீ என்கிட்ட வான்துன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. என்னடா திடீர்னு வந்துட்டு இப்படி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு அவன் அழுக ஆரம்பிச்சிடுறான். எனக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எமோஷனலாக ஆயிருது. அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா கால் பண்ணிடுறாங்க. இப்படி அந்த பேபிக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு, நீ உடனே கிளம்பி வான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ ஃபஸ்ட்டு போய் குழந்தைய வந்துட்டு பாரு, நான் வந்து உனக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வேகமாக போயிட்டுருக்கான். அவங்க அம்மா பார்த்தா அங்கே பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்ம சொல்லும் போது அந்த மியா ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. எப்படியாச்சும் பேபியை காப்பாற்றிடு, என்னால் வந்துட்டு பிள்ளை இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கே தான் இருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, குழந்தைய கூட்டிகிட்டு போய் நம்ம நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சோம்னா கண்டிப்பாக வந்துட்டு சரி பண்ணிடலாம், ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ நான் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி உன்ன மாதிரி பொண்ணு கிடச்சிருக்கிறதுக்கு. ஏன்னா வந்துட்டு நான் உனக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே நீ அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ட பார்த்தியா அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசும்போது நான் வந்துட்டு உனக்காக ஹெல்ப் பண்ணாமல் யாருக்காக ஹெல்ப் பண்ண போகிறேன், நீ எவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணிட்டுருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அடப்பாவி நீ என்னடா பண்ணிட்டுருக்க, உன்னோட பொண்டாட்டி அங்கே வந்துட்டு புள்ள பெற்று படுத்து கிடந்தா, நீ இவ கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு அப்படின்ற சட்டங்க கேட்குறாங்க. உனக்கு நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன் அவனோட லைஃப் மூவ் ஆன் ஆயிடுச்சு, அவனோட லைஃப்பை விட்டுன்னு சொல்லிட்டு ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஏன்னா ஆண்டி நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பையனை நான் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அப்படின்னு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிருன்னு சொல்கிறீங்களே, எப்படி என்னால் முடியும். நீங்கள் வந்துட்டு அந்த பேபியை பற்றி கவலைப்படாதீங்க, நானுமே ஒரு பொண்ணு தான், குழந்தைக்கு நான் எதுவும் ஆகவிட மாட்டேன். இங்கே வந்துட்டு ஒரு பெரிய டாக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, கண்டிப்பாக வந்துட்டு அவங்க குழந்தைய இருந்து சரிப்படுத்திடுவாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அவங்க உள்ளேருந்து இப்படி வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ வேமா அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தா அவளுக்கு வந்துட்டு ப்ளட்டிங் ஆகிட்டுருக்கா. அவங்க தூக்கிட்டு போய் அங்கே வந்துட்டு உட்கார வச்சதும் ஹக் பண்ணிவிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்கா. தயவு செஞ்சு என்னை இந்த டயத்தில் நீ விட்டுட்டு போயிடாத, என்னால் வந்துட்டு எதுவுமே முடியலை, நீ இல்லைனா நான் வந்துட்டு உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவள் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த மாதிரி டைலாக்லாம் அங்கே வந்துட்டு வேணுன்னே அங்கே வந்து பேசிகிட்ருக்கா. எனக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவளோட எமோஷனல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிருன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ உங்கள் பர்சன் அங்கே பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாங்க. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு தயவு செஞ்சு சொன்னால் புரிஞ்சுக்கோ, வந்துட்டு நீ எந்திரி என்கிட்ட இருந்து, நான் வந்து உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் உன் கூட சேர்ந்து நான் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க முடியாது. என்கிட்ட நான் வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி வச்ச வசதான் என்னோட மைண்டில் அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருச்சு. ஆனால் எனக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னதும் அதுக்காக நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடுவியா, 4 வருஷமாக நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நீ என்னை வேணான்னு சொல்லிட்டு போனேன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், அந்த டயத்தில் நான் உன்னை காப்பாற்றாம இருந்திருந்தேன்னா நீ உயிரோட நீ இருந்திருப்பியா, நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு எனக்கு இப்போ முக்கியமான தேவை இருக்கும்போது என்னை வேணான்னு சொல்லிட்டு கழட்டி விடுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ புரிஞ்சுக்கணும், நீ வந்து ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்க, நான் வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அதனால தான் உன் கூட சேர்ந்து நான் இருந்தேன், ஆனால் வந்துட்டு நீ வந்து இப்படி போய் சொல்லி நீ ஏன் ஏமாத்தின அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து இருந்த அந்த ஃபோட்டோ அங்கே கையில் கிடைச்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த ஃபோட்டோ எப்படி ஓன்ட்ட வந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ரொம்ப அங்கே பயந்து போயிட்டு உடனே நான் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணேன், இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ பின்னாடி போயிடுவேணுமோன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்படின்னா எல்லா விஷயமே தெரிஞ்சே நீ வந்துட்டு மறைச்சிட்டு என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்க, கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ அப்படிலாம் விட்டுட்டு என்னை ஈஸியாக போயிட முடியாது, நான் வந்துட்டு பண்ண ஹெல்ப்புக்கு நீ என் கூட சேர்ந்து தான் இருந்தாகணும், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் யாருக்காக வந்துட்டு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. சரியான வில்லியாக இருப்பா போல், இவ தான் வந்துட்டு எல்லா வேலையுமே ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருந்திருக்கா. உண்மையை சொல்லு, உனக்கு வந்துட்டு எப்போ வந்து இந்த ஃபோட்டோ கிடச்சிச்சு, எப்போ வந்து நீ வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து பண்ணதுக்கு நீ என் கூட சேர்ந்து தான் இருந்தாகணும்னு சொன்னதும் நான் வந்துட்டு கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, ஆனால் நீ அப்படி
ஆசைப்பட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு ஹஸ்பண்டோட டியூட்டி எதையுமே நான் ஒழுங்காக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ண வேண்டிய நிலமை தான் வரும். நீ வந்துட்டு என்கிட்ட இருந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அவங்க அம்மா நீ வந்துட்டு தயவு செஞ்சு அவகிட்ட உனக்கு ஞாபகம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடாத, அந்த பொண்ணு பாவம்னு சொன்னதும், நான் ரொம்ப நாளைக்கெல்லாம் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்க முடியாதுமா, நான் வந்துட்டு உண்மை எல்லாமே சொல்லிட்டேன்னு சொன்னதும், நீ ஏன் இப்படி பண்ண, ஆல்ரெடி அந்த பொண்ணு இப்போ தான் குழந்தை பெற்று அங்கே உடம்பு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, நீ இப்போ போய் இந்த மாதிரி சொல்லலாமான்னு சொன்னதுமே, அப்போ எப்போ சொல்ல முடியும், இப்படியே போயிட்டு இருந்தா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்து தான் இருந்துட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே நம்ம சமாளித்து தானே ஆகணும் அப்படின்றதாவே சொல்கிறான். அவன் ஹீரோயினை காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணி பார்க்குறான். பட் லைன் கிடைக்க மாட்டுது. வீட்டுக்கு வந்தால் கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே உள்ளே ஃபுல்லாக அங்கே பிளட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அப்போ யாரோ வந்துட்டு அவனுக்கு கால் பண்ணுறாங்க. உன்னோட ஆள் வந்து என்கிட்ட தான் இருக்கா, நீ தேவைன்னா அங்கே வந்து சேரு நான் சொல்கிற இடத்துக்கு, இல்லைனா கண்டிப்பாக அவளை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோவுமே நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினை அந்த பர்சன் வந்து கிட்னாப் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கண்ணி முழிக்கும் போது நீ வந்துட்டு எதுக்காக அப்படி என்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதோ, உன்னோட ஆளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் அதுக்காக தான் உன்னை கிட்னாப் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், அப்படின்னா இவன் நம்ம ஹீரோவை தான் போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அவள் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வர்றதை பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்துடாத, உனக்கு ஆபத்து அப்படின்ற விஷயத்த அவ சொன்னதுமே, நான் வந்துட்டு உயிரோட இருந்து நீ செத்து போன பிறகு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து இவ்வளோ நாளாக உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், அந்த மிஷினில் உன்னை போட்டு தள்ளணும்னு நினச்சேன், பட் வந்துட்டு நீ மிஸ் ஆகிட்டே, இப்போ நான் சும்மா விடுவேனான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணுறான். நீ வந்துட்டு தைரியம் என் கூட மோதிப்பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே அங்கே பயங்கரமான வந்துட்டு ஃபைட் வந்துட்டுருக்கு. ஃபைனலாக நம்ம ஹீரோ அந்த பர்சனை போட்டு அடிச்சுட்டு எப்பயுமே உன்னால் வந்துட்டு என்னை ஜெயிக்கவே முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்து நல்லான பிறகு தான் அங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நீ நல்லா தானே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். பட் அவள் கழுத்தில் வந்துட்டு அங்கே வந்து கத்தி வச்சு அவன் மிரட்டினதில் அங்கே வெட்டுப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்திரிக்கிறா. அங்கே நம்ம ஹீரோவை காணமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோ வந்துடுறா. நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க அப்படின்றத சொல்லும்போது நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்பட்டுருக்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. தயவு செஞ்சு நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து நடந்துட்டுருக்கு, அதை வா என் கூட அப்படின்ற சிட்டி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இப்படி தான் நம்ம ஹீரோவில் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பான் போல். அதே மாதிரி அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவங்க அம்மாவும் அவங்க மியாவுமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா நீ வாமா நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவள் ரொம்ப கோவமாயிடுறா. நீங்கள் என்ன விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்க, உன்னோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போ அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ ரொம்ப அமைதியாக இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இவங்க அதுக்காக வந்துட்டு எனக்கு ஒரு சைடு கூட பேச மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கேருந்து பேசாமல் போனதுமே இங்கே இவ ரொம்ப கோவப்பட்டுட்டு ஃபைனலாக நீ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட பறிச்சிட்டே இல்லை, இப்போ என்ன உனக்கு ஹாப்பியா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நீ தேவையில்லாமல் அவட்ட பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற சொல்கிறப்ப எனக்கு நல்லா புரியுது நீ என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கன்னு, உனக்கு ஏதாச்சும் நன்றி இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஒரு குழந்தை இப்போ தான் நான் பேர்த் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே நீ என்ன கழட்டி விட்டுட்டு இன்னொரு மிஸ்ட்ரஸை வச்சுக்கலாம் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுருக்கான். பட் ஹீரோயின்ட்டு அவள் ரொம்ப அங்கே ரூடாக பேசிகிட்டு இருக்கா. நீ எவ்வளோ தூரத்துக்கு நன்றி கெட்டவளாக இருக்க, நான் வந்துட்டு ஒரு புள்ளைப்பேத்து வச்சுருந்தா நீ என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறியா, உனக்குலாம் இது அசிங்கம் இல்லையான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வாய்க்கு வந்தபடி அவள் பாட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினை என்னென்னமோ வந்து திட்டிகிட்டு இருக்கா. என்னோட குழந்தைய எனக்குமே வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஆக்கிட்டு நீ மட்டும் நல்லா இருந்துருவியா, நீயுமே விளங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போனதுமே ஹீரோயினுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. எந்த தப்புமே பண்ணாமல் நம்ம இப்படி வந்து ஏன் வாங்கி கட்டணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு நம்ம ஹீரோட்ட. அதுக்கப்புறமே நான் நல்லா தான் இருக்கேன் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு படுத்துகிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சதுமே இவனுக்கே அந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு மனசு கஷ்டமாயிட்டாங்க. அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவன் வெளியே போகிறான். வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் வந்து எப்படியாச்சும் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி ஆகணும், நான் வந்துட்டு இப்படி அவளை அழுக விட்டு நான் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் தூங்கிட்டாலாம் என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அவன் பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிட்டுருக்கான். அப்போ அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். நான் வந்துட்டு உன்னோட லைஃப்பில் திரும்ப வந்திருக்கவே கூடாது, வந்திருந்தேன்னா இப்படி உன்னோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிருக்காதுல்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் பேசாமல் வந்துட்டு இங்கேருந்து போகிறது தான் நல்லது எல்லாத்துக்குமே, நீயாச்சும் உன்னோட ஒய்ஃபோட சேர்ந்து குழந்தையோட சேர்ந்து ஹாப்பியாக இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யார்கிட்டே கால் பண்ணி நான் வந்துட்டு உடனே இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஹெல்ப் கேட்டதுமே அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்துட்டு எங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவளுக்கு லைனே கிடைக்கலன்னு சொன்னது ரொம்ப கவலையாகிட்டு வேமாக ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அங்கே பார்த்தாங்க. வந்துட்டு ரூமில் ஆளை காணோம். அங்கே வந்துட்டு கேட்டதுமே எங்கே அவளைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர் வந்து அவளை டிசார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, ஏன் அவளை வந்துட்டு யார் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. உடனே அவன் வந்துட்டு அவனோட மிஷினை பற்றி அங்கே பேச
பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக வர சொன்னதுமே அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோ கிளம்பி போனதுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு அவனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்பயுமே நீ அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்னை நான் திரும்ப நல்லபடியாக பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட மிஷன் எப்படி சக்ஸஸ் ஆக்கணுன்ற விஷயத்தெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினையுமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட கால் அங்கே வந்துடுது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்படி உன்னோட ஒய்ஃப் மியாவுமே யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஷெனியுமே அவங்க தான் கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்க பாரு லெட்டர்லாம் எழுதி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இவங்க பிளட்டில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்க கண்டிப்பாக டேஞ்சரான பர்சன் சொல்லிட்டு வேமா அவங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க தேடுறதுக்காக. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஒருவேளை நம்ம இத்தனை நாளாக வந்துட்டு தேடிட்டுருக்கோமே அந்த கேங் அவங்க தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோன்னு சொன்னதும் கண்டிப்பாக இருக்க சான்ஸுமே இருக்குது, நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள பிடிச்சி ஆகணும் அப்படின்ற செட் அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு போனதுமே நீ வந்துட்டு உன்னோட ஃபோனை இங்கேயே வச்சுட்டு வந்துடணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு சுற்றி பார்த்தா எல்லாமே வந்துட்டு அவனை பிடிக்கிறதுக்காக அது பயங்கரமாக ட்ராப்பெல்லாம் வந்து போட்டிருக்கிறது புரியுது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிடுவீங்கன்னு நானும் பார்த்துக்கிறேன், பட் வந்துட்டு அங்கே அவங்க 2 பேர்த்துக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் நீ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காத, நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய கேங்கிட்ட வந்துட்டு வம்பிழுத்து வச்சுருக்கன்றது உனக்கு புரிய வேண்டாமா, ஃபைனலாக நான் வந்துட்டு உன்னை நேரடியாக மீட் பண்ணுறதுக்கு எனக்குமே ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது, உன்னை நான் வச்சு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற சைட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே சரி நான் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே அந்த லொக்கேஷனில் வேமா அங்கே போயிட்டு இருந்தாங்க. பிளட்டால் வந்துட்டு அங்கே பெரிய பெரிய எழுத்தாங்க வந்து எழுதி வச்சுருக்காங்க லொக்கேஷன் எல்லாத்தையுமே போட்டு. நம்ம ஹீரோவுமே அந்த சைடில் தான் வேமா அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். போய் பார்த்தா நம்ம ஹீரோயினையும் அங்கே அவங்க மியாவையுமே அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ நீ தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் வம்பு வளர்த்துட்டு இருக்காத, ஒழுங்காக வந்துட்டு அவங்கள விட்டு நான் தானே உனக்கு தேவை அப்படின்றத சொன்னதுமே அதை எப்படி நாங்கள் வந்துட்டு உன்னை போய் விட முடியும், எவ்வளோ ஈஸியாக நீ வந்துட்டு எங்களை வந்து டார்கெட் பண்ணிவிட்டு எங்களை ஒன்றும் இல்லாமல் அழிக்க பார்த்த, உனக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொன்னதும் அவங்க வந்து கத்தி வச்சுட்டு அங்கே ஃபைட் வேறு வந்துடுது. அங்கே ஆனால் ஹீரோ அங்கே அந்த பர்சன்ஸை அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினோட கையை போய் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் பண்ணுறான். அதை பார்த்துட்டு அந்த மியாக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்போ அந்த ரவுடி ஒருத்தன் சொல்கிறான், பார்த்தீங்களா மேடம் நீங்கள் வந்துட்டு இவனுக்காக என்னென்னமோ பண்ணீங்க, பட் உங்களை காப்பாற்றாமல் அவளை போய் காப்பாற்றிட்டு இருக்கான், புரியுதா, அவங்க மேலே அவனுக்கு லவ்வே கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே அவளை அவங்க கையை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோக்குமே அங்கே கத்தி வந்து குத்துப்பட்டுருக்கு. அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன நீ பண்ணிட்டுருக்க மியான்னு சொன்னதும் நீ என்ன வந்து நினச்சிட்டு இருக்க, என்ன ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக நீ நினச்சிக்காத, நீ இவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்க அந்த கேங் லீடரே நான் தான், நான் உன்னை வந்துட்டு பாவமேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக உயிரோட வச்சுருந்தேன், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உன்னை கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்துட்டு இந்த லேடி வந்து எல்லாத்தையுமே என்னோடய லைஃப்பில் திரும்ப வந்து கெடுத்து விட்டுட்டான், நான் வந்து நீ பண்ண பாவங்களுக்கு உனக்கு கரெக்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோவால் நம்பவே முடியல இவ்வளோ தூரத்துக்கு மோசமானவளான்னு. பேபியுமே அது உனக்கு பிறந்ததெல்லாம் கிடையாது அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது, இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து உனக்காக வந்து உயிர் கொடுத்தப்ப காப்பாற்றினேன், இப்போ அந்த உயிரை திரும்ப எடுக்கிறதுக்கு எனக்குமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சான்ஸ் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது கரெக்டாக மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே கொலை பண்ணிடுங்க அப்படின்ற சொல்கிறப்ப நீ கரெக்டாக சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சைட் அவள் கத்தி எடுத்து இங்கே போயிட்டுருக்கா. அதான் அந்த பர்சன் அங்கே வந்து குத்த வந்ததுமே இவன் அங்கே வந்துட்டு அவனை காப்பாற்றுறதுக்காக அவனுங்க கத்தி வச்சு குத்திடுறா. பட் வந்துட்டு இது நான் கொடுத்த உயிர் நான் தானே எடுக்கணும் அப்படின்ற செட் அவங்ககிட்ட பேசும்போது அவனால் நம்பவே முடியலை. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவள் சொல்லிட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் இவ தான், என்னோட பிளான் எல்லாத்தையும் சொதப்புனது, கண்டிப்பாக நான் வந்துட்டு இவ்வளோ கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தியை எடுத்து குத்த போகும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. அவள் நான் நினச்சதை விட நீ பயங்கரமான அறிவாளி தான்ப்பா, என்ன நினச்சிட்டு இருக்க, போலீஸ்கிட்ட பார்த்து என்னோட வாழ்க்கை எப்படியே போய் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறியா, அப்படி எப்பயுமே நடக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன அந்த ஹெட்டை நீ பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹெட்டை பார்த்தேன், பட் அவளாவே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே சரின்னு சொல்லிட்டு மற்றவங்களாமே அடிச்சங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. பட் அங்கே மியாவை பற்றி விஷயங்கள் வெளியே எதுவுமே தெரிய வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இத்தனை நாளாக நல்ல பொண்ணு மாதிரி வெளியே தெரிஞ்சப்போ அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே மைண்டில் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நல்லா முழிப்பு வந்ததுமே நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணும்போது உனக்கு நான் எப்பயுமே எதுவும் ஆக விட மாட்டேன், எப்பயுமே நம்ம முந்தி மாதிரியே ஹாப்பியான லைஃப்பை ரன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மேரேஜுக்காகவுமே இங்கே கேட்டுட்ருக்கான். ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவங்க வந்துட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்ற விஷயங்கள் எல்லாமே காமிச்சிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.